பரலோகத்தின் தகப்பனை பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாட்களில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அற்பமாய் எண்ணப்பட்டவள் சாராள். சாரா என்ன செஞ்சா? அற்பமாய் எண்ணப்பட்டா. யாரால? ஒரு மனிதன் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்தான். ஏன்னா அவள் அடிமை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா. வாழ்க்கை கொடுத்தவொன்னு அவள் இவளை நினச்சி அவள் குழந்தை உண்டாவன்னு. அப்போ நம்ம ஆபிரகாமுக்கு வயசு என்ன? ஆபிரகாமுக்கு எவ்வளோ? 86 வயசு. எத்தனை வயசு? 86 வயசில் திருமணமாகி அங்கே ஒரு பிள்ளையை பெற்று எடுக்க போகிறான். ஆகார் குழந்தை உண்டாகணுன்னு தன்னுடைய நாச்சியாரை ஆதியாகமம் 16:5 அற்பமாக பார்க்கா. அவன் அற்பமாக பார்த்த உடனே இவன் அப்படியே தொஞ்சு போகிறான். கணவன்கிட்ட ஓடுறா, ஐயா பாரியா என்னை அற்பமாக, எனக்கு தெரியாதுப்பா, நீ தான் எனக்கு தந்த, அது உன் கைக்குள்ளே தான் அவள் அடிமையாக இருக்கா, எனக்கு தெரியாது அப்படின்றான். ரொம்ப அற்பமாகன்றான். ஆனால் இந்த அற்பமாக என்ன பண்ணுறவங்க வயிற்றில் பிறந்த ஒரு ஈசாக்க மாதிரி ஒரு குழந்தை யாருமே கிடையாது. ஈசாக்கு ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆகுது இருக்கான்னு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட கூட டேமேஜ் நிறைய இருக்குது, ஈசாக்கிட்ட கிடையாது. ஈசா பஞ்ச காலத்தில் வந்து ஆபிரகாம் வந்து என்ன செஞ்சார்? அந்த எகிப்து தேசத்தில் போனாருன்னு இருக்கு. ஆனால் ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பஞ்சம் வந்தது. ஆனால் ஆண்டவர் போக வேண்டான்ட்டார். அவர் கேட்காமலே போயிட்டார். இவர் கேட்டார், போகலாமா? வேண்டாம். வேணா ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஈசாக்கு பற்றி படித்து பாருங்கள். போகலாமான்னு கேட்கான், வேண்டாம். அங்கே போகலாமான்னு கேட்கல, அவரே போயிட்டார். புரியுதுங்களா? அதனால தான் நிறைய இனாம் கிடச்சிது. இவருக்கு இனாம் கிடச்சிதா? இவருக்கு இனாம் கொடுக்கல. இவருக்கு இனாம் கிடச்சிதா? இல்லை, அவருக்கு இனாம் கிடச்சிது, எல்லாத்தையும் தீட்டு வந்துட்டார். அதனால தான் 25 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் இவர் கல்யாணம் கட்டின பிறகு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தான் கேட்டார். அடுத்த வருஷத்தில் ஆண்டவர் நினைச்சிட்டார், குழந்தைய கொடுத்துட்டார். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அந்த ஈசாக்கு அற்பமாக எண்ணப்பட்டு அந்த கஷ்டத்தை சோதனையை சகிச்ச ஒரு பெண்மணி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஈசாக்குங்கிற ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தாரு. அதே மாதிரி பாருங்கள், அங்கே யாக்கோபுக்கு 4 மனைவி. எத்தனை? 2 மனைவி, 2 ஸ்டெப்டி. இவர் பார்த்தீங்கன்னா அந்த அற்பமாக என்ன பண்ண லேயாளுக்கு தான் தேவன் யூதாங்கிற துதிக்கிற ஒரு மனுஷனை கொடுத்தாரு. அவன் அற்பமாக என்னப்பட்டான். யார் முன்னால்? சகோதரி ராகேலுக்கு முன்னால் அற்பமாக என்னப்பட்டான். அவளுடைய பார்வை கூச்சமாக இருந்தது. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை அற்பமாக என்றாங்களா? ஏன் கிளங்குறீங்க? துதிக்கிற ஒரு யூதாங்கிற ஒரு மனுஷனை கொடுத்தாரு. அங்கே ஈசாக்க மாதிரி ஒரு நல்ல குணசாலியான பையன் யாருமே கிடையாது. அவ்வளோ அன்பான பையனை கொடுத்தாரு. எல்லாத்தையும் நேசிக்கிறவன். எத்தனை வாட்டி அவங்க கிணத்தை மூடி போட்டாலும் ஒரு வார்த்தை பேசலைங்க. அவனை குறித்து மற்றவங்க சாட்சி சொன்னாங்க. ஆதியாகமம் 26, 29 உன்னோட கர்த்தர் இருக்கிறாரமே. அப்போ கர்த்தர் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? உங்கள் வீட்டையே துண்டு துண்டாக உடச்சி போட்டாலும் கூட உங்களுக்கு கோபம் வராது. புரியுதுங்களா? கோபம் வருமா? வரவே வராது. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வீட்டில் இல்லை, பக்கத்து வீட்டு அண்ணன்கிட்ட சாவியை கொடுத்து போனேன். ஒரு அம்மா அப்போ வந்து நான் மேலே வந்து வேலி வைக்கலை, சும்மா கோட்டை செவரில் ஆட்டை பிடிச்சி எங்கள் வீட்டுக்குள்ளே கொடுத்து எல்லாம் மரத்தையும் செடி கிடி கொடி இடி எல்லாத்தையும் தின்னுட்டு போயிட்டு. அடுத்த நாள் வந்து வீட்டை பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு செடியும் இல்லை. நான் ஒன்றும் செய்யலை. அந்த ஆட்டை பிடிச்சி பக்கத்து வீட்டு அண்ணன் சொன்னேன், ஆட்டை பிடிச்சி வெளியே விட்ருங்க, எனக்கு கதவை திறந்து விட்ருங்க. உள்ளே விட்டாச்சு, திரும்ப ஆடு உள்ளே விழுந்துட்டே இருக்காங்க. பிடிச்சி உள்ளே விடும்போது பார்த்துருக்குறாங்க அண்ணன். அது பெரிய ஆடு உள்ளே விழுந்து திரும்ப கதவை கேட்டை திறந்து விட்ருக்காங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் நினச்சில, நம்ம அவங்ககிட்ட போய் ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு கேட்கவே இல்லை. சரி, வாயில்லா ஜீவன் தூக்கி உள்ளே விட்ட பிறகு அது என்ன செய்யும்? மேலே தான் செய்யும். வேலி போட்டு வேலையில் அதால் இறங்கினா மேலே ஏற முடியாதுங்கிறது தெரியும். ஆடு உள்ளே ஏறினா வெளியில் இறங்க முடியுமா? ஏற முடியுமா? ஏற முடிஞ்சால் அது கட்டாயம் ஏறிக்கும். ஏற முடியல. இதே போல் சிலவங்க தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்க. தெரியாமல் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கிடையாதுன்னு என்ன ஆகுமோ 15-24 இருக்குது. தெரியாமல் தப்பு பண்ணாலும் அடி இருக்கான். அப்போ தெரிஞ்சு தப்பு பண்ணுறவங்க 7 அடி இருக்குது. வேணுமா? அப்போ சொல்லப்பட்டிருக்க வார்த்தை அற்பமாக என்ன அதிகம் யாரையுமே. கம்பெனியில் சில பேர் நல்லா வேலை செய்வான், வந்த உடனே விழுந்து வேலை செய்வான். அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேலை செய்ய மாட்டான். நம்ம யாரை அற்பமாக என்றோம்? வேலை செய்யாதவனை அற்பமாக என்றோம். வேலை செய்கிறவனே என்ன செய்வோம்? தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறோம். அப்புறம் அவன் திரும்ப என்ன செய்வான்? தலைக்கீழே விழுந்துருவான். வேலை செய்யாதவனுக்கு உற்சாகத்தை கொடுத்து பாருங்கள். அவனுக்கு எந்த வேலை பிடிக்குமோ அந்த வேலையை கொடுத்து பாருங்கள், நல்லா செய்வான். என்கிட்டலாம் சில பையன் வருவான்,
எனக்கு இந்த வேலை தெரியாதுலேம்மா. ஒன்று அவனுக்கு என்ன வேலைன்னு தெரியுமே, எனக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறது தெரியுமா, சரி தண்ணி எடுத்து பரவாயில்ல கொடுக்கணும். அப்போது அற்பமாக எண்ணப்பட்டவங்க இன்றைக்கி உயர்த்துகிற தேவன் கர்த்தர். அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அற்பமாக எண்ணப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அற்பமாக எண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்கிற உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் அற்பமாக யார் என்னன்னு சரி, நீங்கள் அற்பமாக உங்கள் தாய் தோப்பை மத்தியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க, கொடுக்காதவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறவனை கண்டாக்கி என்ன செய்கிறாங்க, ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நீ பைபிளை படி, உன்னை யாருமே அற்பமாக எண்ண முடியாது. நீ அவங்களுக்கு மேலே டாப்பால் வந்துடுவேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தான் தேர்ந்து கொண்டார். நல்லவனையாக தேர்ந்து கொண்டார். பைத்தியங்களை தான் தேர்ந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்துற நீ வேதாகம சமூகத்தில் காத்திருந்து துதிச்சுப்பார், ஆராதிச்சுப்பார், ஜெபம் பண்ணிப்பார். உங்கள் தாய் தாப்பன் மூலமாக நீ அற்பமாக இருந்தவனை தூக்கி மேலே வச்சிருவார். யூதா கொடுத்த போல, யூதாவை கொடுத்தாருல, அற்பமாக என்ன பண்ணுற லேயாளுக்கு யாரை கொடுத்தாரு? கூச்ச பார்வை. அவளுக்கு யாரை கொடுத்தாரு? துதிக்கிற மனிதனை கொடுத்தாரு. யூதா கோத்திரத்தையே கொடுத்தாரு கையில். இப்படிப்பட்ட தேவன் நீ எந்த இடத்துல அற்பமாக என்ன பட்டியோ சந்தோஷப்படு. கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குங்கிற வார்த்தை இருக்குது. அற்பமாக எண்ணப்பட்ட உடனே கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஐயோ நான் அற்பமாக என்ன உட்காந்து தூங்கிட்டு அழுதுகிட்டு இருக்காது. ஐயோ எல்லாரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க, நன்மைக்கு பதிலாக தீமை தான் செய்வாங்கன்னு பைபிளில் இருக்குது. நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லைன்ட்டு பைபிளில் இருக்குது. ஓகே, அவன் தீமை செய்கிறான்னா அவன் தேவனை காணலை. தேவனை காணாதனால தான் அவன் என்ன செய்கிறான், தீமை செய்கிறான். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இவங்களை பிளப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி வராங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.